தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து 29. எவ்வளவுக்கு எவ்வளவு பெண் துணை பணிவுடன் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண் துணைக்கு பெண் துணையின் மீது விருப்பம் ஏற்படும். இந்த கருத்து நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, வீட்டில் ஆண் துணைக்கு பெண் துணை மேல ஈர்ப்போம், பெண் துணைக்கு ஆண் துணை மீது ஈர்ப்பு வரணுங்கிறதுக்காக தான் இந்த கருத்து சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில ஒரு வார்த்தையை அடிக்கடி கொஞ்சம் உபயோகிச்சிருப்போம். எனக்கு மூடு வருது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனநிலைமை. எனக்கு இவங்களை பார்த்தா ஒரு ஆசை வருது, ஒரு ஆசையான மனநிலை வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி நம்ம துணைக்கு நம்ம மேல ஒரு ஆசையான ஒரு மனநிலை, அதாவது அந்த மூடு வருது, என் மேல மூடு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்க 5 கருத்துக்கள் சொல்றோம். இந்த 5 கருத்தையும் நீங்க உங்க வாழ்க்கையில தொடர்ந்து செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க துணை உங்க மேல மூடோட இருப்பாங்க. இப்ப நம்ம அந்த கருத்துக்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவதா, வார்த்தைகள் ஜாலம் மாயாஜாலம் அப்படின்னு நம்மளுடைய இந்த தெய்வீக இல்லற வாழ்வுல 16வது கருத்தா கொடுத்துருப்போம். இந்த விஷயத்த முதலாவதா எடுத்துக்கோங்க. ரெண்டாவதா, கருத்து 22 தினமும் ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம இதில் பதிவிட்டிருப்போம். இதைய முழுமையா பார்த்துக்கிட்டு அதையும் கடைபிடிங்க. மூணாவதா, கருத்து 23 கைகால் அமைக்கி விடுதல், இரவு முதுகு சொரிந்து விடுதல் அப்படிங்கிற கருத்து நம்ம பதிவிட்டிருப்போம். அந்த கருத்தை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே வாங்க. நாலாவதா, உடலமைப்பை சரியாக வைத்திருத்தல் நம்ம இதில் 12வது கருத்தா பதிவிட்டிருப்போம். இந்த கருத்துல நம்ம உடலமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு ஆணுனா எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பதிவிட்டிருப்போம். அதையும் செயல்படுத்திக்கிட்டே வாங்க. ஐந்தாவதா, துணையிடம் பிரச்சனை வரக்கூடிய எதனிடமும் செல்லாது இருத்தல் வேண்டும். நம்ம இந்த ஒரு செயல்ல ஈடுபட்டோம்னா நம்ம துணை கூட அதனால பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா அதுகிட்டயே போக வேண்டாம். அது உங்களால புரிஞ்சிக்க முடியும். எந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டா அது நம்ம துணைக்கு பிடிக்காதோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து முழுமையா ஒதுங்கி இருங்க. இந்த மாதிரியான 5 கருத்துக்களையும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தா உங்களுடைய துணை உங்க மேல எப்போதும் மூடோடையே இருப்பாங்க. அதாவது நம்ம கூட எப்போதும் நம்ம துணை இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க.